தங்க தாயின் இனிய பக்தர்களே, பல ஆண்டுகளுக்கு பிறகு இந்த திருவிழாவிலே பங்கேற்கவும் இத்திருவிழா திருப்பலி நிறைவேற்றுவதிலும் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த திருத்தலமானது உருவாகும் சமயத்திலே நான் சிறிய பையன். சாம்பியன் வெற்றி எண்ணெய் ஆலயத்திலிருந்து வாரத்துக்கு ஒரு முறை இங்கே திருப்பலி நடைபெறும். எனவே பீட சிறுவனாக இருந்த பொழுது அங்கிருந்து இங்கே வந்து திருப்பலிக்கு வேண்டியவற்றை தயார் செய்து பீட சிறுவனாக பணிபுரிந்து இவ்வாறாக ஒரு சிறிய வயதிலிருந்தே இந்த இடத்தில் நான் பீட சிறுவனாக இருந்து இன்று ஒரு ஆயனாக வந்து அன்னைக்கு நன்றி செலுத்தி இத்திருப்பலியை நிறைவேற்றுவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் இயேசு தன்னுடைய அன்பு சீடர்களை பார்த்து கேட்கின்றார், நான் யார் என மக்கள் சொல்லுகிறார்கள்? சீடர்கள் சொல்லுகின்றார்கள், சிலர் சொல்லுகின்றார்கள் திருமுழுக்கு யோவான் என்று, எலியாவென்றும் சொல்லுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசுவுக்கு அவர்கள் சொன்ன பதில் திருப்தி அடையவில்லை. ஆகவே நீங்கள் என்னை பின்பற்றி வருகின்ற நீங்கள், என்னோடு இருக்கின்ற நீங்கள், நான் யார் என்று நினைக்கின்றீர்கள் அல்லது உங்களுடைய கணிப்பானது என்ன? அப்பொழுது சீமோன் ராய்ப்பு சொல்லுகின்றார், நீ மெசியா, அபிஷேகம் செய்யப்பட்டவர். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு தன்னுடைய இந்த உரையாடலை நடத்தி அவனோடு பேசி இறுதியில் அவர் சொல்லுகின்றார், என்னை பின்பற்ற வேண்டுமென்றால் என்னுடைய சிலுவையை ஏற்றுக்கொண்டு என்னை பின்தொடர்ந்து பாருங்கள். ஆண்டவர் இயேசு ஏன் அத்தகைய ஒரு கேள்வியை கேட்டார்? என்னை மக்கள் என்னவென்று புகழ்கிறார்கள் என்று கேட்டாரா? இல்லை. ஆனால் மக்கள் என்னை பற்றி என்ன புரிந்து கொண்டார்கள் என்பதை பற்றி ஆண்டவர் இயேசுவுக்கு சீடர்கள் வாயிலாக தெரிய விரும்பினார். ஆகவே ஆண்டவர் இயேசு மெசியா, அவர் இந்த உலகத்திலே பல துன்பங்கள் பட வேண்டும், மேலும் அவர் சிலுவை சாவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனவே இதுதான் மெசியா என்பதற்கு பொருள். இதை உணர்ந்து கொண்டார்களா என்றுதான் ஆண்டவரை சோதித்து பார்க்கின்ற கேள்வியை கேட்டிருக்கக்கூடும். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்களுக்கும் எனக்கும் தனிப்பட்ட விதத்தில் இயேசு யார்? இத்தனை ஆண்டுகளாக நான் கிறிஸ்தவனாக இருக்கின்றேன், குருவாக இருக்கின்றேன். எனக்கு கிறிஸ்து யார்? மிக முக்கியமான ஒரு கேள்வி. மேலும் அந்த இயேசு கிறிஸ்துவை எவ்வளவுக்கு எவ்வளவு அடையாளம் கண்டுகொண்டு அவரை எவ்வளவுக்கு எவ்வளவு அன்பு செய்கின்றேனோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவரை நான் நேசிப்பேன், நான் அவரை பின்தொடர்வேன். கஷ்டங்கள் உண்டு.
என்னை பின் செல்ல வேண்டும் என்றால் சிலுவைகளை நீங்கள் சுமக்க வேண்டும். சிலுவைகள் என்று சொல்லுகின்ற பொழுது ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட விதத்தில் நமக்கென்று சிலுவைகள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு. இவ்வாறு இருக்கையிலே விசேஷமாக உங்களோடு சேர்ந்து சிந்திக்கையில் கேஜிஎஃப்பில் இருக்கின்ற மக்கள், உங்களுடைய சிலுவைகள் என்ன, சுமைகள் என்ன? இந்த இடத்தை நாம் பார்க்கின்ற பொழுது மிகவும் ஜகஜோதியாக, மிகவும் உன்னதமான ஒரு விதத்தில் இந்த இடத்தை பார்த்திருக்கின்றேன். ஆனால் இப்பொழுது இந்த நிலை மாறியிருக்கிறது. எனவே இன்று சிந்திக்கின்ற பொழுது மக்களின், இங்கே வாழுகின்ற மக்களின் சிலுவைகளும் சுமைகளும் சற்று வித்தியாசமாகத்தான் இருக்கிறது. மேலும் இந்த சிலுவையானது அழுத்தம் நிறைந்ததாகவும் இருக்கிறது என்பதை உணர்கின்றேன். ஏறக்குறைய 30 ஆண்டுகளாக கோலா தங்கவயல் சுரங்கம் மூடிய பிறகு இங்கு இருக்கின்ற நிலை மக்களுடைய வாழ்வு, ஆகவே இங்கே வறுமையும் மேலும் கஷ்டங்களும் அதிகரித்து வந்த சூழ்நிலைகள். இவ்வாறு இருக்கையிலே ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட சுமை உண்டு, சிலுவை உண்டு. ஆனால் வாழ்க்கை நிலை மாற வேண்டும். எனவே இந்த இடத்தில் இங்கே வேலை செய்வதற்காக வாய்ப்புகள் இல்லாவிட்டாலும் தூரத்தில் சென்று வேலை செய்து வருகின்ற சூழ்நிலையும் இங்கே உண்டாகி இருக்கிறது. ஏறக்குறைய 15,000 மக்கள் ஒவ்வொரு நாளும் பயணம் செய்து வேலைக்காக, பிழைப்புக்காக உழைக்கின்ற ஒரு சூழ்நிலை பார்க்கின்ற பொழுது சிலுவைகள் என்று பார்க்கின்ற பொழுது அதிகம்தான், அழுத்தம்தான். ஆனால் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவில் விசுவாசம் கொள்ளும் ஒவ்வொருவருக்கும், அவருடைய சிலுவையை உற்று நோக்கும் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய சிலுவைகள் அவ்வளவு அதிகமான அழுத்தம் கிடையாது. நம்முடைய சிலுவைகள் சுமை அல்ல. நம்முடைய சிலுவைகள், இயேசுவின் சிலுவை நாம் பார்க்கின்ற பொழுது அது மிகவும் சொற்பமான ஒன்றான துன்பமே என்று நான் சொல்லுவேன். எனவே இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இத்தகைய ஒரு சூழ்நிலையில் ஆண்டவர் இயேசு நம்மை என்னை பின்பற்றி வாருங்கள் என்று சொல்லுகின்றாரே, அதிலே அர்த்தம் இருக்கிறதா? நிச்சயமாக அர்த்தம் காண வேண்டும். எனவே இன்று இந்த வாசகங்கள் நம்முடைய அன்றாட வாழ்வுக்கு ஒரு சவால். 2ஆம் வாசகத்திலே யாகப்பருடைய கடிதத்திலே மிகவும் தென்னும் தெளிவாக அவர் சொல்லிவிடுகின்றார், நம்முடைய விசுவாசத்திற்கும் நம்முடைய நற்செயலுக்கும் ஒத்துமை இருக்க வேண்டும். வாய் அளவில், வார்த்தை அளவில் கிறிஸ்துவர்களாக அல்ல, வாழ்க்கையில் நாம் கிறிஸ்துவில் என்று வாழ்ந்து காட்ட வேண்டும். எனவே நம்முடைய விசுவாசம் வாழ்க்கையை, நாம் இயேசுடைய அந்த அடைத்தலின் வாழ்க்கையை வாழுகின்ற பொழுது அந்த இயேசுவின் மீது ஆழமான விசுவாசம் இருக்கின்ற பொழுது நிச்சயமாக எத்தகைய ஒரு தடைகள் வந்தாலும், எத்தகைய ஒரு சிலுவைகள் வந்தாலும், எத்தகைய ஒரு கஷ்டங்கள் நம்மை நெருக்கினாலும் நாம் அவரில் நிலைத்திருக்கின்ற பொழுது அவருடைய சிலுவையின் அந்த சிலுவையில் இருந்து நாம் பெறுகின்ற அந்த அருளினால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் முன்னேற்ற பாதையில் நடந்து செல்லத்தான் வேண்டும் என்று நான் சொல்வேன். கஷ்டங்கள் இருக்கலாம், நெருக்கடிகள் இருக்கலாம், இருப்பினும் நாம் வளமையிலும் வறுமையிலும் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும்.
சின்னப்பருடைய வார்த்தையின் அடிப்படையில். மேலும் இயேசுவில் வாழ்ந்த சகோதர சகோதரிகளே, இத்தகைய ஒரு நிலையில் ஒரு கிறிஸ்துவன் தனியாக இருப்பதல்ல, மாறாக நம் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு அந்த சிலுவையில் அடியில் நின்ற அன்பு தாயை நம் அனைவருக்கும் தாயாக தந்திருக்கிறார். ஆகவே நம்முடைய தங்க வயலிலும் சரி, மற்ற இடத்திலும் சரி, எந்த ஒரு கிறிஸ்துவன் தன்னுடைய வாழ்க்கையில் அன்னை மீது உண்மையான பக்தி கொண்டிருக்கின்றானோ அவன் உண்மையான கிறிஸ்துவனாக வாழ முடியும் என்று மறைந்த திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் சொல்லுகின்றார். அவருடைய வார்த்தையில் ஒரு கிறிஸ்துவனாக இருக்க முடியாது, அவன் தேவ அன்னையின் பக்தனாக இல்லாவிட்டால். ஏனென்றால் நம் அன்னை திருச்சபையின் தாயாக, நம்மை மீட்கும் தாயாக, நம்முன் நிற்கின்ற நம் முன்மாதிரியாக அன்னை மரியாள் இருக்கின்றார் என்று சொல்லுகின்றார். I am convinced that a Christian cannot be a Christian without also being a Marian, because Our Lady, with her motherly mediation, stands before us as the image of the church in her perfection. ஆகவே இயேசுவில் வாழ்ந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய விசுவாச வாழ்வுக்கும் அன்னையின் பக்திக்கும் நிச்சயமாக ஒத்தமை இருக்க வேண்டும். அன்னையின் பரிந்துரை, அவருடைய முன்மாதிரிகை நம் அனைவருக்கும் ஒரு மாபெரும் அருளின் ஊற்றாக மாத்திரமல்ல, சீடத்துவத்திலே என்றும் நிலைத்திருக்கக்கூடிய அந்த உன்னதமான ஆற்றலை பெறக்கூடிய ஒன்றாகவும் இருக்கிறது. மேலும் இயேசுவில் வாழ்ந்தவர்களே, கிறிஸ்துவளாக வாழ அழைக்கப்பட்டிருக்கின்ற நம்முடைய வாழ்க்கை ஏனோ தானே என்கின்ற வாழ்க்கை அல்ல, மாறாக புனித சிங்கராயர் திருத்தந்தையாக இருந்தவர் அவர் சொல்லுகின்ற வார்த்தைகள், கிறிஸ்தவர்களே, உங்களுடைய மேன்மையை மகத்துவத்தை மறவாதீர்கள், கடவுளின் சாயலில் பங்கேற்கின்றீர்கள், நீங்கள் மீட்கப்பட்டவர்கள், மீண்டும் பழைய பாவ இருளில் விழாதபடி கவனமாய் இருங்கள் என்று எச்சரிக்கை தருகின்றார். எனவே இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மேன்மையான ஒரு வாழ்வு, மகத்துவமான ஒரு வாழ்வு எப்படி நாம் பெற முடியும்? நம்முடைய சொந்த பலம் போதாது, அன்னையின் பரிந்துரை தேவை, அன்னை மீது வைத்திருக்கின்ற உண்மையான பக்தி தேவை. எனவே இத்தகைய ஒரு விழாவின் சமயத்திலே நாம் அன்னையின் மீது இந்த அன்பையும் நாம் வைத்திருக்கின்ற இந்த நம்பிக்கையும் வளர்த்து கொள்வதற்காக முயற்சி செய்ய வேண்டும். மேலும் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளில் இவராக நாம் சிறந்த ஒரு உன்னதமான மேன்மையான ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்ந்திட, அனுதின நம்முடைய சிலுவையை நாம் சுமந்து இயேசுவின் பின்னால் நடந்திட நமக்கு 2 முக்கியமான உதவிகள் தேவை. ஒன்று, அருள், இறைவனின் அருள். இந்த இறை ஆசிரை ஜெபத்தின் வழியாக, அருட்சாதனத்தின் வழியாக நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இரண்டாவதாக அன்பு, அன்னையின் மீது வைத்திருக்கின்ற அன்பு, நம்மை அழைத்து இயேசுவின் மீது வைத்திருக்கின்ற உண்மையான அன்புதான் நம்மை உன்னதமான கிறிஸ்துவ வாழ்வை வாழ்வதற்காக நமக்கு ஆற்றலும் உதவியும் தரும். நாம் மேற்கொள்ளும் சவால்களை உறுதியான மனதுடன் சந்திப்பதற்காக வேண்டிய இந்த சக்தியும் உறுதியும் நாம் பெற முடியும். எனவே இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, அன்பு அன்னைக்கு நாம் வணக்கம் செலுத்த வந்திருக்கின்றோம். மறவாமல் அந்த அன்னையின் அன்பிலே வளர வேண்டும் என்றால் ஜெபமாலையை ஜெபிக்க வேண்டும். ஜெபமாலையில் அடங்கியிருக்கின்ற ஆற்றலை
நம்முடைய வாழ்க்கையில் அறிந்து அதை பயன்படுத்த வேண்டும். அதனுடைய ஒரு பயனாக நாம் உன்னதமான பரிசுத்தமான ஒரு நிலையை அடைய வேண்டும் என்கின்ற அழைத்தலை தருகிறது இன்றைய ஒரு விழா. ஆகவே ஆண்டவர் இயேசுவுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். அன்பின் அன்னையை நமக்கு அன்னையாக தந்தமைக்காக நன்றி செலுத்துவோம். அந்த அன்னையின் அடிச்சுவடுகளில் ஒவ்வொரு நாளும் நடைப்பயணம் புரிவோம். அன்னையைப் போல நாமும் ஆண்டவருடைய அந்த அழைத்தலின்படி நல்ல உத்தம கிறிஸ்தவர்களாக வாழ்ந்திட அன்னையினுடைய பரிந்துரையின் பயனாக நாம் உதவிகளை பெற்றுக்கொள்வோம். ஆன்மீக உதவிகளை, விண்ணக உதவிகளை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய வாழ்வை புனிதமாக்குவோம். நம்முடைய வாழ்வில் மகிழ்ச்சியை அதிகரிப்போம். நம்முடைய வாழ்க்கையில் அந்த ஆண்டவருடைய அன்பை, அன்னையின் மீது வைத்திருக்கின்ற அன்பை மற்றவர்களுக்கு பகிர்ந்தளிப்போம். அதற்காக வேண்டிய வரங்களை இத்திருப்பலியில் வேண்டுவோம்.